வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஏன் 90% ஸ்மால் பிசினஸ்க்கு லோன்ஸ் கிடைக்கவில்லை? பலர் நினைப்பது பேங்குக்கு போனா லோன் ஈஸியா கிடைக்குதுன்னு. ஆனா உண்மையில் ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் பல காரணங்களால் ரிஜெக்ட் ஆகுறாங்க. அது என்னவென்று வீடியோக்குள் போய் தெரிஞ்சுக்கலாமா? முதலாவது, ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமை. பேங்குக்கு ஜிஎஸ்டி ஃபைலிங், ஐடிஆர், இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன், ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தேவை. இவை இல்லாமல் லோன் அப்ரூவ் ஆகாது. இரண்டாவது, கிரெடிட் ஸ்கோர் குறைவு. பிசினஸ் ஓனருக்கும் பிசினஸுக்கும் நல்ல கிரெடிட் ஹிஸ்டரி இல்லனா பேங்க் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. மூன்றாவது, கொலாட்ரல் பிரச்சனை. பெரும்பாலான பேங்க்ஸ் கொலாட்ரல் உறுதி சொத்து கேட்கும். ஸ்மால் பிசினஸ்க்கு இதை அரேஞ்ச் பண்ண முடியாம லோன் மறுக்கப்படுது. நான்காவது, ப்ராப்பர் பிசினஸ் பிளான் இல்லாமை. பேங்குக்கு நீங்க லோன் எதுக்கு எடுக்கிறீங்க, எப்படி திருப்பி செலுத்த போறீங்க அப்படின்னு கிளியர் சொல்லணும். பிளான் இல்லனா லோன் ரிஜெக்ட் ஆயிடும். ஐந்தாவது, இன்ஃபார்மல் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகம். பல ஸ்மால் பிசினஸஸ் இன்னும் கேஷ் பேஸ்டா ஆபரேட் பண்றாங்க. பேங்க் அக்கவுண்ட்ல ப்ராப்பர் டிரான்சாக்ஷன் இல்லனா, ப்ரூஃப் ஆஃப் இன்கம் தெரியாததால் லோன் கிடைக்காது. அதனால்தான் 90% ஸ்மால் பிசினஸ்க்கு லோன்ஸ் கிடைக்காமல் போகுது. சொல்யூஷன் என்னவென்று பார்ப்போம். ப்ராப்பர் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ரெகுலரா ஃபைல் பண்ணுங்க, கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுங்க, டிரான்ஸ்பேரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுங்க. அப்பதான் பேங்க்ஸும் நம்ம பிசினஸை சீரியஸா எடுத்துக்கொண்டு லோன்ஸ் அப்ரூவ் பண்ணும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் மற்றும் பிசினஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.